மெர்சல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர் திரு ஈகை கோ தனசேகர் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் நான் நேரடியாவே உங்ககிட்ட கேள்விக்கு வந்துடுறேன். திமுக தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி, தாவேகா ஒரு தூய சக்தி. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? எந்த விதத்துல தீய சக்தின்னு அவர் சொல்றாரு, எதை வச்சு சொல்றாருன்றது நம்ம பார்க்கணும். இது எப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைவர் கலைஞரை சொன்ன வார்த்தை. இந்த வாசகம் தலைவர் கலைஞரை பார்த்து சொன்னாங்க அந்த காலகட்டத்தில். அப்படி சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியல, போயிட்டாங்க. சரியா? தீய சக்தி அப்படின்னு சொல்றது எதை வச்சு அவர் சொல்றாரு? கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலம் பாரம்பரியமிக்க ஒரு கட்சி, எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆலமரம் மாதிரி பறந்து விரிந்து கிடக்கிற ஒரு கட்சியை பார்த்து இன்னைக்கு தீய சக்தின்னு அவர் சொல்றாரு. வேற என்ன சொல்லுவார்? அவருக்கு கொடுக்கப்பட்ட அவருக்கு அசைன்மெண்ட் என்னன்னா, திமுகவை அவர் டார்கெட் பண்ணணும். அதுதான் அவங்க ஓனர் சொல்லியிருக்காரு. ஓனர்ன்றது பாஜக, அமித்ஷாவோ அல்லது மோடியோ. அவங்க கொள்கை எதிரியாச்சே பாஜகவா? கொள்கை எதிரி. இன்னைக்கு ஈரோட்ல நடத்தினாரு, கூட்டம் நடத்தினாரு. பாஜகன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா? இந்திய அரசு களத்துல இல்லாத கட்சியை பத்தி நாங்க பேசவே இல்லை. அவங்க இல்லாத கட்சின்னு யாரு சொல்ற? அப்ப இல்லாத கட்சின்னு இவரை தாண்டி இன்னைக்கு திமுக பிளஸ் இவரை டிவிக்கு தாண்டி எந்த கட்சியுமே கிடையாதா? யாருமே இல்லையா இந்த தமிழ்நாட்டுல? நாங்க களத்துல இருக்கிறவங்கள பத்தி தான் பேச முடியும். இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறது திமுக. நாங்க திமுக மட்டும் தான் எதிர்க்க முடியும். என்ன எதுக்கு எதிர்க்கணும்? உனக்கு என்ன? உன்னை வளர்த்து ஆட்சி என்ன சார் பண்ணிருக்கீங்க? ஆட்சி என்ன? கிட்டத்தட்ட 500 இது சொன்னீங்க. நீங்க மேனிஃபெஸ்டோ கொடுத்தீங்க. எவ்வளவு நிறைவேற்றுனீங்க? அவங்க வாக்குரிமை எவ்வளவு நிறைவேற்றுனீங்க? இதுக்கு நாங்க 502 வாக்குறுதியை கொடுத்தோம். இன்னைக்கு 420 வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். இன்னும் இருக்கிற இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைச்சிங்களா? ஆமா. எங்க குறைச்சிங்க? ஏன் குறைக்கல? எங்க குறைச்சிங்க? குறைச்சோமே. ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நாங்க குறைச்சோம். பால் விலை ஏத்திட்டீங்க. 3 வேளை ஆட்சி பொறுப்புக்கு முன்னாடி பால் விலை ஏத்தியாச்சு, சொத்துரிமை ஏத்தியாச்சு, இன்னைக்கு கரண்ட் பில் ஏத்தியாச்சு, எல்லா இடத்துலயும் விலைவாசி ஏத்தி இருக்கிறீங்க. மது கடைகளை படிப்படியா மூடுவோம்னு சொன்னீங்க. எத்தனை மது கடைகள்? 500 கடைக்கு மேல மூடிட்டோம். எத்தனை? 500 கடைக்கு மேல மூடிட்டோம். 5 வருஷத்துல உங்களால 500 கடை தான் மூட முடிஞ்சதா? 500 கடை மட்டும் தான் மூட முடிஞ்சது. இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்போ அவ்வளவு ஆணித்தரமா மதுவிலக்கு இங்க வேணும்னு சொல்றவங்க இந்தியா முழுக்க இருக்கிறத ஏன் நினைச்சு பார்க்க கூடாது? அவரு உத்தரப்பிரதேசல போய் பாருங்க, மகாராஷ்டிரால போய் பாருங்க, மத்த மாநிலத்துல ஒப்பிட்டு பாருங்க. ஸ்டாலின் எங்க சிஎம் இருக்காரு? தமிழ்நாட்டுல தானே சிஎம் இருக்காரு. அவர்தான் இங்கதானே, அவர்தானே சொன்னாரு. சரி, இப்போ உங்க வாதத்துக்கு தேர்தல் அறிக்கை என்ன கொடுத்தாரு? உங்க வாதத்துக்கே வரமா? நான் உங்க வாதத்துக்கே வரேன். இன்னைக்கு திமுக எதிர்க்க ஆளுங்கட்சி, சென்ட்ரல்ல இருக்கிற பாஜக யாரு? அவங்க யாரு? ஆளுங்கட்சி தானே. இன்னைக்கு விலைவாசி ஏற்றத்துக்கு காரணம் யாரு? ஜிஎஸ்டின்னு ஒன்ன கொண்டாந்து போட்டு ஒன்னும் தெரியாத ஆடமாட்ட அளவுக்கு கூட பத்தாதுன்ற கதையா ஜிஎஸ்டி போட்டதுக்கு மன்மோகன் சிங் போட்டாரு. அதை கொண்டு வந்தாரு. அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் வந்துச்சு, நீங்க போட்டீங்க. குழந்தை வளர்த்து ஆளாக்குறவனுக்கு தான் அந்த அருமை தெரியும். ஒண்ணுமே தெரியாதவனுக்கு எப்படி தெரியும்? ஜிஎஸ்டி பத்தி எதுவுமே தெரியாத இன்னைக்கு ஒரு விஜய் பேசினாரு திருப்பூர்ல இன்னைக்கு எவ்வளவு தொழில் முடக்கம் இருக்குது தெரியுமா? ஜிஎஸ்டி வரியால. அதை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரா? கேட்டாரா? கேட்க மாட்டாரு. ஏன்னா அவருடைய கைப்பாவை. பாஜக என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறது தான் அவருடைய வேலை. அதைத்தான் அவர் சரியா செஞ்சுட்டு போவார தவிர ஒரே எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு. 19 எதிர்க்கணும். என்ன எதிர்ப்பு? ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா சொல்றியா? காளிங்கராயனை பத்தி அங்க போய் பேசுற, அணைகள் கட்டியிருக்காங்கன்னு பேசுற. கலைஞர் 42 அணைகள் கட்டியிருக்கார். 42 அணை தமிழ்நாடு முழுக்க சின்னது பெருசுமா கட்டியிருக்கார். இன்னைக்கு யாராவது ஒரு ஆளு அதனுடைய திட்டத்தினுடைய பலனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு 8 கோடி பேர்ல யாராவது ஒரு ஆளு தலைவர் கலைஞரனுடைய திட்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்த கலைஞரை பத்தி என்னால இன்னைக்கு தீய சக்தின்னு சொல்றான்னு சொன்னா என்ன தீய சக்தி? அரசியல்னா வரலாறு தெரியுமா? கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துல நான் ஆட்சி பொறுப்பு வரணும்னு சொல்றானு முதலமைச்சர் நாக்காளின்னா அவ்வளவு கேவலமான நாக்காளியா? யாரெல்லாம் ஆண்டிருக்காங்க இந்த தமிழ்நாட்டை? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தொடங்கி சிஎம் ஆகணும் அப்படின்னா ஏன் ஒரு மக்கள் எதிர்ப்பு, மக்கள் ஆதரவு இருந்தாலே சிஎம் ஆகலாம். அதுக்கு முன்னாடி நீ மக்களுக்கு நல்லது செய்து இருக்கணும். போராட்டம்னா என்ன செய்யல? விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி தான் நிறைய செஞ்சிருக்காரு. அனிதாவுடைய மரணத்துக்கு போயிட்டு வந்தா, ஸ்டெர்லைட் விவகாரம் இறங்கி போராடி இருக்காரு. இப்போ ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய பரந்தூர் விமான நிலையத்துக்காக போராடினாரு. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்திட்டு அவர் பேரை எடுக்கிறாமா? இன்னைக்கு இந்த இந்தியான்னு சொன்னாலே மகாத்மா காந்தி இல்லாத ஒரு தேசம் இருக்க முடியுமா? இந்திய தேசம்னாவே காந்தி தேசம் தான். அந்த பேரை எடுக்கிறதுக்கு துணிச்சலா அவன் செயல்படுறானா? அந்த ஆளை பத்தி, பாஜக பத்தி ஒரு வார்த்தை
பேச முடிஞ்சுதா? பேச மாட்டார். இன்னைக்கு அதே வந்து திருப்பரங்குன்றத்துல காலகாலமா வந்து ஒரு இடத்துல பாரம்பரியமா ஒரு இடத்துல தீபம் ஏத்துறாங்கன்னா அதை விட்டுட்டு தர்காவுக்கு பக்கத்துல போய் ஒரு 15 மீட்டர் இருக்கிற இடத்துல போய் நான் இங்கதான் தூண்ல நில அளவை கல்லு தூண்ல நான் ஏத்துவேன் அடம் பிடிக்கிறான், ஆர்ப்பாட்டம் நடத்துறான், போராட்டம் நடத்துறான். அதை கேட்கறதுக்கு துப்பு இருக்குதா? தமிழ்நாடு இன்னைக்கு திமுக இல்லைன்னா சுடுகாடு ஆயிடுமா? ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு வட மாநிலங்கள்ல எப்படியாப்பட்ட அக்கப்போர் அநியாயம் நடக்குதோ அது மாதிரி இங்க ஆயிடும். தமிழ்நாடுக்கு பாதுகாப்பு, தமிழனுக்கு பாதுகாப்பு, தமிழ் மொழிக்கு பாதுகாப்புன்னா அது திமுக மட்டும்தான், திமுகவோட மட்டும்தான் முடியும். இன்னைக்கு மத்தியில ஆண்டு கொண்டு இருக்கிற ஒன்றிய அரசு பாஜக எதுக்கும் காசு கொடுக்க மாட்டேன்றான். இன்னைக்கு கல்வி நிதி 2000 கோடி தரேன், நீ நான் சொல்றதை வந்து மும்மொழி கொள்கையை ஏத்துக்கடான்றான். நீ 10,000 கொடுத்தாலும் முடியாதுடான்னு சொல்லி நெஞ்சுரத்தோட சொல்றாரு நம்ம நாட்டினுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அப்படி எங்கெங்க சந்து பொந்து கிடைக்குதோ அதிலெல்லாம் நுழைஞ்சு இந்த நாட்டை சீரழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வர்றான். இதெல்லாம் தெரியாம இதெல்லாம் எதிர்த்து பேசுறதுக்கு துப்பு இல்லாத விஜய் வந்து எங்களை பார்த்து திமுக பார்த்து தீய சக்தினா என்ன அர்த்தம்? இது வந்தீங்க தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்தீங்க. நீட் எக்ஸாம் பத்தி என்ன நடந்துச்சு? ஆமா, நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம் சொன்னீங்க. சொன்னோம். இது என்ன நடந்துச்சு? சொன்னோம். ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்க. அடுத்த எலெக்ஷனே வரப்போகுது, ரகசியம் என்னாச்சு? மக்களை வந்துட்டு வஞ்சிக்கிறீங்க. தேர்தலுக்காக நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் வந்துட்டு வெறும் ஜோடிக்கப்பட்ட வாக்குறுதிகளாக மட்டுமே இருக்குதா? கிடையவே கிடையாது. ஜோடிக்கப்பட்ட வாக்குறுதி எல்லாம் எதுவுமே சொல்லல. அடிப்படை வசதி இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதற்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குதோ அத்தனையும் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்பர் 1 இந்தியாவோட முதல் மாநிலம் யாருன்னா தமிழ்நாடு தான். கடன்லயும் அப்படிதான் சார். கடன் சுமை ஏத்தி வச்சிருக்கீங்க சார். அவ்வளவு கடன் சுமை சார். கடன் சுமை வந்து நீ மத்திய அரசாங்கம் ஒரு 10 காசு கொடுக்க மாட்டானே இன்னைக்கு. எது கொடுத்தாங்க? நாங்க ஒண்ணு வேணாமா, அவர் கொடுக்க வேணாமா? மத்திய அரசனுடைய பங்களிப்பு எங்க கொடுக்க வேணாம். நாங்க கொடுக்குற ஜிஎஸ்டி வரியை திருப்பி எங்களுக்கு சேர வேண்டியதை கொடு. நாங்க கொடுக்குற ₹1 29 காசு கொடுக்குற நீ. இன்னைக்கு ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசத்துல, உத்தரப்பிரதேசத்துல, பீகாருக்கு வந்து அவன் பீகார்ல ₹1 கொடுத்தானா அவனுக்கு ₹3 கொடுக்குற. உத்தரப்பிரதேசுக்கு ₹1 கொடுத்தானா ₹7 கொடுக்குற. நாங்க கொடுக்குற ₹1 நீ 29 காசு கொடுக்குறன்னு ஓர வஞ்சனை இல்லையா? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடு. நீ உங்ககிட்ட நாங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை.